வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. மருந்தீஸ்வரர் கோவில் குருக்கள் பிரசாதம் கொண்டு வந்து கொடுக்க அத கையில வாங்குற மனோஜுக்கு ரோகிணி விபூதி வச்சு விடுற மாதிரி தோணுது. அப்படியே சிரிப்புல மலர்ற அவரோட முகம் டக்குன்னு கூம்பி போயிடுது. இப்படி ஒரு மனைவி கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும்னு குருக்கள் சொன்னதுல சுயநினைவுக்கு வர்ற மனோஜ் நித்யா தொட்டு பாக்குறாரு. சரி நான் வரேன்னு கிளம்பிடுறாரு குருக்கள். அப்போ குட் மார்னிங் சார்ன்னு அவரோட ஸ்டாஃப் 2 பேரும் சொல்ல இவரும் குட் மார்னிங் சொல்றாரு. கடைக்கு வர நேரமா இது? ஏன் லேட்டா வர்றீங்கன்னு மனோஜ் கேட்க, சார் வேலையா தாங்க சார் போயிருந்தோம். நம்ம ஷோரூமோட பேம்ப்ளெட்ல பின் பண்ணி எல்லா வீட்டுக்கும் கொடுத்து கேன்வாஸ் பண்ண போயிருந்தோங்க சார்ங்கிறாரு ஒரு ஸ்டாஃப். யார் சொன்னதுன்னு மனோஜ் கேட்க, ரோகிணி மேடம் தாங்க சார் அப்படின்னு அந்த ஸ்டாஃப் சொல்ல, அப்படியாங்கிறாரு மனோஜ். ஆமாங்க சார், இன்னைக்கு ஒரு ஏரியா ஃபுல்லா கவர் பண்ணிட்டோம். நல்ல ரெஸ்பான்ஸ், நிறைய பேர் வரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒரு ஸ்டாஃப் சொல்ல, சார் சேல்ஸ் ரொம்ப நல்லா இருக்க போகுது. சம்மர்ல நிறைய பேர் ஏசி வாங்க போறோம்னு சொல்லியிருக்காங்க சார் அப்படின்னு இன்னொரு ஸ்டாஃபும் சொல்ல, சார் மேடம் சூப்பர் ஐடியா கொடுத்துருக்காங்க சார், இது ஒர்க் அவுட் ஆகும் பாருங்களேன் அப்படின்னு இன்னொரு ஸ்டாஃப் சொல்ல 2 பேரும் போயிட்டு வந்த ஏரியா டீடைல்ஸ மனோஜ் கிட்ட கொடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. மனோஜ் ரோகிணிய பத்தி ரொம்பவே யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. வீட்ல சும்மா இருக்க ரோகிணிக்கு பொழுது போகல, ரூம்குள்ள இருக்காங்க. வித்யாவுக்கு ஃபோன் பண்ணி ஏய் எங்கடி இருக்கேன்னு சொல்ல, வீட்ல தான் இருக்கேன், இனிமே தான் ஆபீஸ் போகணுங்கிறாங்க வித்யா. நீ எப்படி இருக்க, ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல உனக்கு அப்படின்னு வித்யா கேட்க, லைஃபே பிரச்சனையா தாண்டி போயிட்டு இருக்கு. நான் நினைச்சதை விட நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு அப்படின்னு ரோகிணி சொல்ல, ஏண்டி என்னாச்சு, நீ இப்ப எங்க இருக்க, ஷோரூம்லயா? நான் வேணா வரட்டா கிளம்பின்னு வித்யா கேக்குறாங்க. இல்ல இல்ல, நான் வீட்ல தான் இருக்கேன், இனிமே ஷோரூமுக்கு எப்பவுமே என்னால போகவே முடியாது அப்படின்னு ரோகிணி சொல்ல, ஏன்னு வித்யா கேக்குறாங்க. இனிமே ஷோரூமுக்கு போக கூடாதுன்னு என் மாமியார் சொல்லிட்டாங்க அப்படின்னு ரோகிணி சொல்ல, ஓஹோ அப்ப பார்லர் கிளம்பி போக வேண்டியதுதானே அப்படின்னு வித்யா கேட்க, அங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு ரோகிணி சலிப்பா சொல்றாங்க. என்னடி ஃபுல் லாக்டவுனா அப்படின்னு வித்யா கேட்க, அதெல்லாம் கூட பரவாயில்லடி, ஆண்டி என்ன மனோஜ் கூட பேசவே விட மாட்டேங்கிறாங்க, அவனையும் கூப்பிட்டு என் கூட பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாதுன்னு 1008 கண்டிஷன் போடுறாங்க அப்படின்னு ரோகிணி சொல்ல, ஓ அப்ப இப்போ உன்னோட லைஃப் கண்டிஷன்ஸ் அப்ளைல போயிட்டு இருக்கு அப்படின்னு வித்யா சொல்ல, என் நிலைமை உனக்கு விளையாட்டா இருக்குல்ல அப்படின்னு சங்கடமா கேக்குறாங்க ரோகிணி. இல்லடி, இப்படி உன்னை டோட்டலா ஆஃப்லைன்ல போட்டு விட்டுட்டாங்க அப்படின்னு வித்யா கேட்க, இப்ப ஹவுஸ் அரெஸ்ட் ஆன மாதிரி தான் இருக்கேங்கிறாங்க ரோஹிணி. அப்பா ஜெயில்ல இருக்காருன்னு கதை விட்ட, இப்ப உன்னை ஜெயில்ல போட்டு விட்ட மாதிரி ஆக்கிட்டாங்கல்ல, ஆனா உன்னாலதான் எங்கேயும் வெளியே போகாம இருக்க முடியாதேடி அப்படின்னு வித்யா கேட்க, ஆமாண்டி முடியலடி, இப்ப என்ன பண்றது, எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, என்ன பார்க்கும் போதெல்லாம் ஏதாவது ஜாடையா திட்டுறாங்க, நான் இங்க ரூம்குள்ளேயே இருக்கேன், இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல அப்படின்னு ரோஹிணி சொல்ல, மனோஜ் என்ன சொல்றாருன்னு கேக்குறாங்க வித்யா. அவர்தான் அம்மாவோட பேச்ச தட்டாத அம்மா பையனாச்சே, அவங்க சொல்றத மட்டும்தான் கேட்பான், அவங்க பேச்ச மீற மாட்டான், எனக்கு அவனோட சப்போர்ட் இருந்தா நான் ஏன் மாமியாருக்கு பயப்பட போறேன் அப்படின்னு ரோகிணி சொல்ல, அதுவும் சரிதான், ஆனா ஒண்ணுடி, கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா பிள்ளையா இருக்கவங்க தான் கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டி தாசனா மாறிடுவாங்க, உனக்கு இன்னும் அவரை கண்ட்ரோல் பண்ண தெரியல அப்படின்னு வித்யா சொல்ல, இப்ப அதுக்கு என்ன, எனக்கு கிளாஸ் எடுக்க போறியான்னு கேக்குறாங்க ரோகிணி. வித்யா ஆமா அது மட்டும்தான் கம்மின்ற மாதிரி நினைக்க, அந்த மனோஜோட அம்மா ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்காங்க, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலன்னு ரோகிணி சொல்ல, நீதான் எல்லாத்துக்கும் ஒரு பிளான் பண்ணுவியே அப்படின்னு வித்யா கேட்க, ம் இதுக்கும் ஏதாவது ஒரு பிளான் பண்ணணும், ஆனா எனக்கு மொத்தமா இந்த வீட்ல இருக்க மரியாதை போயிடும், இந்த வீட்ல வேலை செய்யற ஆளா என்ன மாத்திடுவாங்க அப்படின்னு ரோகிணி சொல்ல, சீக்கிரம் ஏதாவது பண்ணு, எப்படியாவது மனோஜ உன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துரு, அப்பதான் உன்னால தப்பிக்க முடியும் அப்படின்னு வித்யா சொல்ல, யோசிக்கிறேங்கிறாங்க ரோஹிணி. அப்போ டோர் பெல் ரிங் ஆக, இரு யாரோ வந்திருக்காங்க, நான் அப்புறம் கூப்பிடுறேன்னு வித்யா சொல்ல, சரிங்கிறாங்க ரோஹிணி. ரோஹிணி போனை வச்சுட்டு வந்து கதவை திறக்க, புன்னகை மன்னன் முருகன் வெளியே நிக்கிறாரு. வித்யாவும் லைட்டா சிரிச்சுக்கிட்டே கதவை விட்டு வெளியே வந்து நின்னு, நீங்களா, என்னடா ஆளைய காணோம்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்ல, அப்ப எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களாங்க அப்படின்னு முருகன் ரொம்பவே ஆர்வமா கேக்குறாரு. அப்படி இல்ல, அதான் தினமும் குட் மார்னிங் சொல்ல வருவீங்கல்ல, ஆமா இது என்ன கையிலன்னு வித்யா கேக்குறாங்க. உள்ள வர சொல்ல மாட்டீங்களா, நானும் எவ்வளவு நாள் தான் குடுகுடுப்பக்காரன் மாதிரி வெளியவே நின்னு பேசுவேன் அப்படின்னு முருகன் சிரிச்சுட்டே கேட்க, வித்யாவுக்கு சிரிப்பு வந்துருது. சரி சரி உள்ளர வாங்க அப்படிங்கிறவங்க உள்ளர போக பின்னாடியே வர்றாரு முருகன். உள்ளர வர்ற வித்யா, இது என்ன கேக் பாக்ஸ்னு கேட்ட, செம்ம ஸ்மார்ட்டுங்க நீங்க, கரெக்டா சொல்லிட்டீங்கங்கிறாரு முருகன். அதான் பார்த்தாலே தெரியுதே, என்ன புதுசா கேக்கலாம்
ஓ! உங்க ஃப்ரெண்டு புதுசா கேக் ஷாப் எதுவும் ஓப்பன் பண்ணியிருக்காங்களா? நான் சாப்பிட்டு பார்த்துட்டு ஃபீட்பேக் குடுக்கட்டுமா? அப்படின்னு வித்யா கேட்க, அது இல்லைங்க இன்னைக்கு எனக்கு பர்த்டே அப்படின்னு முருகன் சொல்ல, ஓ! அப்படியா? விஷ் யூ மெனி மோர் ஹேப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே அப்படின்னு வித்யா கேஷுவலா கைய நீட்ட, முருகன் ஒரு மாரி சந்தோஷ அதிர்ச்சியில இருக்காரு. அவரோட கைய ஷர்ட்ல எடுத்து தொடையா தொடச்சு 1/4 கிலோ வெயிட்ட கம்மி பண்ணிட்டு அவரும் ஷேக் ஹேண்ட் குடுக்குறாரு வித்யாக்கு. தேங்க்ஸ்ங்கன்னு அவரு சொல்லி கைய குலுக்கிக்கிட்டே இருக்க, கைய விடுங்கன்ற மாரி ஜாட காட்டுறாங்க வித்யா. அதுக்கு தான் கேக் குடுக்க வந்தீங்களான்னு கேட்க, ஆமாங்க பிரிச்சு பாருங்க. அப்படிங்கிற முருகன் அங்க இருக்க ரவுண்ட் டேபிள எடுத்துட்டு வந்து வைக்கிறாரு. வித்யா அத பிரிச்சுக்கிட்டு, என்னங்க 1 கிலோ கேக் எனக்கே வாங்கிட்டு வந்துட்டீங்களா? எப்படி இவ்வளவையும் நான் சாப்பிடுறது? அப்படின்னு கேட்டுக்கிட்டே பிரிச்சு பாக்க, அப்படியே திகைச்சு போய் பாக்குறாங்க. அவங்க அப்படியே சிலையா நின்னுட, கேக்க பாக்ஸ்ல இருந்து பிரிச்சு வெளியே எடுத்து வைக்கிறாரு முருகன். அது ஒரு அழகான ஹார்ட் ஷேப் கோல்டு கலர் கேக். அதுல ஐ லவ் யூ வித்யான்னு எழுதியிருக்கு. வித்யா எக்ஸாமினர் மாதிரி நிக்க, இன்டர்வியூக்கு வெயிட் பண்ற பர்சன் மாதிரி ரொம்பவே பவ்யமா நிக்கிறாரு முருகன். பர்த்டேக்கு ஹாப்பி பர்த்டேன்னு தானே எழுதுவாங்கன்னு வித்யா கேட்க, ஆமாங்க. இதுல எழுதியிருக்கிறதுக்கு பதில் தெரிஞ்சா தானேங்க உண்மையிலேயே என் பர்த்டே ஹாப்பி பர்த்டேவா இருக்கும். நம்ம 2 பேருக்கும் நிறைய டேஸ்ட் ஒத்து போகுது. அழகலாம்னு சொன்னீங்க. உண்மையிலேயே உங்க மனசுல நான் இருக்கேனா இல்லையான்னு தெரியல. இத நேரடியா கேட்கறதுக்கான தைரியமும் எனக்கு இல்ல. அதனால தான் கேக்ல கேட்கிறேங்க. அப்படின்னு முருகன் சொல்ல, வித்யாவுக்கு சிரிப்பு வந்துடுது. ஓ! கேக்ல கேட்கிறீங்களா? அப்படின்னு வித்யா கேட்க, ஆமாங்க. என் மனசுல இருக்கிறத சொல்லிட்டேன். இனிமே நீங்க தான் சொல்லணும். அப்படின்னு முருகன் சொல்ல, இப்பதான் ஒரு புருஷன் பொண்டாட்டி பஞ்சாயத்த சரி பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அப்படின்னு வித்யா சொல்ல, அப்படிங்களாங்க. ரொம்ப நல்ல விஷயங்க. புருஷன் பொண்டாட்டிய சேர்த்து வைக்கிற மாரி லவ் பண்றவங்களையும் சேர்த்து வைக்கலாம் இல்லங்க? அப்படின்னு முருகன் கேட்க, இப்ப நீங்க என்னை என்ன பண்ண சொல்றீங்கன்னு கேக்குறாங்க வித்யா. உங்க விருப்பம் என்னன்னு அப்படின்னு முருகன் தயங்கி நிக்க, உங்க விருப்பத்த நீங்க கேக்கல சொல்லிட்டீங்க. நான் என் மனசுல இருக்கத எப்படி அப்படின்னு யோசிக்கிறாங்க வித்யா. வார்த்தையாவே சொல்லிடலாமே அப்படின்னு முருகன் கேட்க, இருங்க. என் மனசுல உங்கள பத்தி என்ன நினைப்பு இருக்குன்றத இப்பவே சொல்லிடுறேன் இருங்க. அப்படிங்கிற வித்யா வேகமா ஒரு நைஃப் எடுத்து கேக்ல லவ்ன்ற இருக்க பார்ட்ட மட்டும் கட் பண்ணி அத அப்படியே எடுத்து முருகன் கையில குடுக்குறாங்க. அத பாக்குற முருகன், என்னங்க லவ்வைய அப்படியே எடுத்து என் கையில குடுத்துட்டீங்க? எனக்கு வயித்துல பட்டாம்பூச்சி பறக்குற மாரியே இருக்குங்க. அப்படின்னு தாங்க முடியாத சந்தோஷத்துல சொல்ல, ஏதாவது அல்சரா இருக்கும் டாக்டர் போய் பாருங்க போங்க. அப்படின்னு வித்யா சொல்ல சந்தோஷத்துல பேச்சே வரல முருகனுக்கு. உடனே அந்த கேக்ல இருந்து கொஞ்சத்த கட் பண்ணி எடுத்து அவர் வாயில ஊட்டி விட்டு ஹாப்பி பர்த்டேங்கிறாங்க. தேங்க்யூங்க, தேங்க்யூங்க, தேங்க்யூங்க அப்படின்னு ஒரு 5, 6 தடவ சொல்லிட்டு, இப்பதான் எனக்கு புதுசா பொறந்த மாரி இருக்கு. சந்தோஷத்துல என்ன பண்றதுன்னே தெரியலங்க. அப்படிங்கிற முருகன் கையில கேக்கோட சுத்தி சுத்தி ஓடுறாரு. ஓடிட்டு இருக்கிற சந்தோஷத்துல ஒரு துளி கேக்க தொட்டு வித்யாவோட கன்னத்துல வைக்க, வித்யா முறைக்கிறாங்க. ஐயோ! சாரிங்க, 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 ஏதோ சந்தோஷத்துல சாரிங்க அப்படின்னு முருகன் சொல்ல, அதுவரையிலும் சீரியஸா இருந்த வித்யா சிரிச்சுக்கிட்டு அவர் கையில இருக்க கேக் எடுத்து ஒரு முகம் ஃபுல்லா தடவி விட்டுறாங்க. 2 பேரோட சிரிப்பு சத்தம் அந்த ஏரியாவையே நெருக்கிது. அப்போ முத்துவோட கார ஒரு வீதியில நுழைய அங்க 2 பேர் நின்னுட்டுருக்காங்க. "டேய் நீ புக் பண்ணது அந்த கார் தானே? அந்த நம்பர் தானே?" அப்படின்னு கேட்க, "ஆமாண்டா அந்த கார் தாங்கிறாரு" இன்னொரு பையன். உடனே கார குறுக்க கைய நீட்ட முத்து கார நீட்டிட்டு, "நீங்க தான் கார புக் பண்ணீங்களான்னு?" கேட்கிறாரு. "ஆமாங்க. நாங்க தான். மவுண்ட் ரோட் கிட்ட போங்க. எந்த ஏரியான்னு நாங்க சொல்றோம்னு" அவரு சொல்ல, "சரி, சரி ஏறுங்கங்கிறாரு முத்து." 2 பேரும் ஏறுனதும் வண்டி எடுக்குறாரு முத்து. போயிட்டுருக்க, "பாஸ் எவ்வளோ நேரம் ஆகும்னு?" ஒரு பையன் கேட்க, "இந்நேரத்துல டிராஃபிக்கா இருக்கும். எப்படியும் ஒரு 40 நிமிஷம் கிட்ட ஆகுங்கங்கிறாரு முத்து. அப்போ டைம் இருக்குன்னு பேசுறவங்க முறுக்கு பாக்கெட்ட ஓப்பன் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. "பாஸ் எடுத்துக்கங்க பாஸ்ன்னு" சொல்ல, "இல்லைங்க நான் வரும்போது சாப்பிட்டு தான் வந்தேன். நடுவுல ஸ்நாக்ஸ் எல்லாம் எதுவும் சாப்பிடுறதில்ல. உடம்பு போடும். ஏற்கனவே கொஞ்சம் ஓவர் வெயிட்டா தான் இருக்கேங்கிறாரு முத்து. "வெறும் மிக்சர் சாப்பிட்டா உடம்பு போடும். அதனால தாங்க பாஸ் நாங்க அப்படிலாம் சாப்பிடுறதில்ல." அப்படிங்கிற இன்னொரு பையன் பேக்ல இருந்து சரக்கு பாட்டில் எடுக்கிறாரு. முத்து ரிவர்வியூ மிரர்ல பாத்துட்டு இருக்காரு. ஐயோ அவசரத்துல ஓபனர் வாங்க மறந்துட்டேனே. பாஸ் உங்ககிட்ட ஓபனர் இருக்கா? அப்படின்னு அந்த பையன் கேட்க, வண்டிக்குள்ள எல்லாம் குடிக்க கூடாது உள்ளர வைங்கங்கிறாரு முத்து. ஹலோ, ரூல்ஸ் படி டிரைவர் தான் குடிக்க கூடாதுன்னு சட்டம் இருக்கு. பேசஞ்சர் குடிக்க கூடாதுன்னு சட்டம் இருக்கா என்ன? அப்படின்னு அந்த பையன் கேட்க, டேய் ஓபனர் இல்லன்னா குடுறா நான் ஓபன் பண்றேன். அப்படின்னு இன்னொருத்தர் பல்லுல கடிச்சு ஓபன் பண்ண முத்து வேகமா ஓட்டிட்டு வந்து வண்டியை சரக்குன்னு ஒரு இடத்துல நிறுத்துறாரு. நிறுத்திட்டு இறங்கி, டேய் இறங்குடா. எதுக்குடா வண்டியில ஏறினீங்க? வண்டியில சரக்கு எடுக்க கூடாதுன்னு சொல்றேன்ல அப்படின்னு சொல்ல ஒருத்தன் இங்க இறங்கிட்டு இருக்க, டேய் உனக்கு என்ன தனியா சொல்லணுமா இறங்குடா அப்படின்னு முத்து கொஞ்சம் வேகமாவே கூப்பிடுறாரு. இந்த பையனு கீழே இறங்கி, யோ என்னையா இப்ப எதுக்கு எங்களை இறங்க சொல்ற? நாங்க காரை புக் பண்ணிருக்கோங்கிறாங்க அந்த பையன். புக் பண்ணது உங்களை டிராப் பண்றதுக்கு தான். இந்த மாதிரி காரை பாரா மாத்துறதுக்கு இல்ல.
வண்டியில குடிக்க கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். என்ன பாட்டில தூக்கி வெளிய போடு, இல்ல வேற வண்டிய பாத்துக்க அப்படின்னு முத்து சத்தம் போட, என்னையா புரியாம பேசுற? அதான் சொல்றோம்ல, டிரைவர் தான் குடிக்க கூடாது. நாங்க குடிச்சா எந்த பிரச்சனையும் இல்ல. அதான் 40 நிமிஷம் இருக்குல்ல. நாங்க ஜாலியா குடிச்சிட்டு வர்றோம். நீ ஒரு சாங்க போடு அப்படின்னு ஒரு பையன் சொல்ல, அப்படியே மூஞ்சிலேயே போட்டேன்னு வையி, பொத்திட்டு கிளம்புடாங்கிறாரு முத்து. என்ன பாதியிலே விட்டுட்டு போற? அப்படின்னு போயிட்டு இருக்க முத்து பின்னாடியே 2 பேரும் வர, டேய் இந்த கார் எனக்கு சோறு போடுது. இதுல நீ உட்காந்து குடிச்சிட்டு வருவ, நான் உன்னை ஊர்வலம் கூட்டிட்டு போகணுமா? ஒழுங்கா ஓடிடுங்க, இல்லன்னா காது ஜவ்வெல்லாம் பிஞ்சிடும் அப்படிங்கிற முத்து அவர் சீட்டுக்கிட்ட போக, ஏய் யாருகிட்ட அப்படின்னு ஒருத்தன் எகிரிட்டு வர, ஏய் மச்சான் நீ இரு நான் பாத்துக்கிறேன். ஏய் என்ன ஓவரா சவுண்ட் விடுற? நாங்க யாருன்னு தெரியுமா உனக்குன்னு முன்னாடி வந்து கேக்குறாரு. அதான் பார்த்தாலே தெரியுதுடா, பகல்லயே குடிச்சிட்டு வெட்டியா சுத்துற தருதலைங்கன்னு அப்படின்னு முத்து கோவமா சொல்லிட்டு அவர் சீட்டுக்கிட்ட போக, டேய் இவன் ரொம்ப ஓவரா பேசுறான்டா. பேசிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. நீ சிட்டிக்கு போன போடு அப்படின்னு ஒருத்தன் சொல்ல, இன்னொருத்தன் போனை எடுக்க, இத கேக்குற முத்து அப்படியே நிக்கிறாரு. ஓபன் பண்ண கதவை மூடி வச்சுட்டு, சிட்டியா அப்படின்னு வந்து நின்னு கேக்க, பைனான்சியர் சிட்டிய தெரியுமா உனக்கு? இங்க பாரு, இந்த ஏரியாவிலேயே பெரிய கையே, நாங்க சிட்டியோட ஆளுங்க தெரியும்ல அப்படின்னு பெருமை பீத்த, ஓ சிட்டி அண்ணனோட ஆளுங்களா நீங்க? என்னங்க நீங்க இத முன்னாடியே சொல்லியிருக்க கூடாதா அப்படின்னு முத்து சிரிச்சுட்டே கேட்க, உங்களுக்கு சிட்டிய தெரியுமான்னு ஒரு பையன் கேக்குறாரு. அவரு தெரியாம இந்த ஏரியாவுல யாராவது இருக்க முடியுங்களா? எங்களுக்குள்ள நல்ல பழக்கம் இருக்கு அப்படின்னு முத்து சொல்ல, நீயும் அண்ணன்கிட்ட வட்டிக்கு வாங்கியிருக்கியான்னு இன்னொரு பையன் கேக்குறாரு. நாம எதுவும் வாங்கினது இல்லைங்க, ஆனா நிறைய கொடுத்துருக்குறோம், அவருக்கும் வாங்கி பழக்கம் இருக்குங்க. நீங்க முன்னாடியே சொல்லியிருக்க கூடாதா? நாங்க சிட்டி ஆளுங்க, கொஞ்சம் பார்த்து பேசுங்கன்னு சொல்லி இருந்தா நானும் கரெக்டா பேசியிருக்க போறேன். நீங்க வாங்கண்ணே, அப்படியே உள்ளார வந்து உட்காருங்க, வாங்க வாங்க அப்படிங்கிற முத்து வேகமா இந்த பக்கமா வந்து பின் கதவை திறந்து விட, பாத்தியா சிட்டியோட பேருக்கு எவ்வளவு மரியாதைன்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டே 2 பேரும் கார்ல ஏற வர, மறிச்சுக்கிட்ட காருக்கு முன்னாடி வந்து நிக்கிற முத்து. அப்புறம் ஒரு விஷயம், கொஞ்சம் தூரம் அங்க போய் தள்ளி போய் குடிச்சுக்கலாம் அப்படின்னு கதவை புடிச்சிட்டு நிக்கிற முத்து சொல்ல, மறுபடியும் ரைஸ் ஆயிடுறானுங்க. ஏன் இப்ப குடிக்க கூடாதுன்னு சொல்ற அப்படின்னு ஒருத்தர் எகிரிட்டு வர, இல்லங்க சார் இங்க டிராபிக் எல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கும், போலீஸ் கெடுபிடி வேற கொஞ்சம் அதிகம், அதனால நான் உங்களை கரெக்டான இடத்துக்கு கூட்டிட்டு போறேன், அங்க போய் குடிச்சுக்கலாம் ஓகே அப்படிங்கிறாரு முத்து. சரி சரி வா மச்சான்னு 2 பேரும் உள்ளர வர, அப்படியே ஏறுங்க அப்படின்னு முத்து சொல்ல 2 பேரும் உள்ளர உட்கார்றாங்க. அது வரையில அம்பி மாதிரி இருந்த முத்துவோட முகம் அந்நியன் மாதிரி மாறிடுது. கைய முறுக்கி முஷ்டி புடிச்சிட்டு வந்து வண்டி எடுக்கிறாரு. சிட்டி அவர் ஆபீஸ் ரூம் டேபிள்ல ஜாலியா உட்கார்ந்துட்டு இருக்க, ஏய் இப்ப எதுக்கு என்ன கூட்டிட்டு வர சொன்ன, நாங்க வந்து நிக்கிற சத்யா கேக்குறாரு. பேசுறதுக்கு தானே சிட்டி சொல்ல, என்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு என்ன இருக்கு? நான் பாட்டுக்கு காலேஜ் போயிட்டு இருந்தேன், என்ன வழிய மறிச்சு கூட்டிட்டு வந்திருக்கானுங்க, மத்தவங்க கிட்ட செய்யறத இப்ப என்கிட்ட செஞ்சிட்டு இருக்கியா அப்படின்னு சத்யா கொஞ்சம் கோவமாவே கேக்க, அப்படிலாம் இல்ல சத்யா, உன்னை கூட்டிட்டு வர சொன்னேன் அவ்வளவுதான் அப்படிங்கிற சிட்டி. ஏய் எதுக்குடா காலேஜ் போய் இழுத்துட்டு வந்தீங்கன்னு கேக்குறாரு அடியாளுங்கிட்ட. வர சொல்லிட்டு வர வேண்டியதுதானே, நம்ம பையன்டா அவன். சரி விடு சத்யா, இவன்களை பத்தி தான் உனக்கு தெரியும்ல, கூட்டிட்டு வர சொன்ன எப்படி நடந்துக்குவாங்கன்னு. என்ன பண்றது, நம்ம தொழில் அப்படி. அவனுங்களும் அப்படியே பழகிட்டானுங்க. அவனுங்க புள்ளைங்கள கொஞ்சறதா இருந்தா கூட கத்தி அருவாளை வச்சுதான் கொஞ்சறானுங்க. தெரியாதா உனக்கு? இதெல்லாம் நம்ம தொழில்ல இருக்கிறது தானே. அதுக்கு எதுக்கு கோச்சுக்கிற அப்படின்னு சிட்டி கேட்க, உன் மிரட்டல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. என்ன விஷயம்னு சொல்லு, நான் கிளம்பணும். எக்ஸாம் வேற பக்கத்துல வந்துருச்சு, நான் படிக்கணுங்கிறாரு சத்யா. படி, நல்லா படி, யார் வேணாம்னு சொன்னா? ஆனா பழையபடி என் கூட வந்து சேர்ந்துடு அப்படின்னு சிட்டி சொல்ல, எதுக்கு அடிதடி பண்றதுக்கா அப்படின்னு சத்யா கேட்க, நான் உன்னை அடிதடிக்கெல்லாம் கூப்பிடல, வந்து என் அக்கவுண்ட்ஸ பாத்துக்க. இதுவரையில நீ கரெக்டா பார்த்த மாதிரி வேற யாரும் பாக்குறது இல்ல. நீ வசூல் பண்றதுக்கெல்லாம் போக வேண்டாம், அதெல்லாம் பசங்க பாத்துக்குவானுங்க. நீ பழையபடி வந்து அக்கவுண்ட்ஸ் மட்டும் பாத்துக்கங்கிறாரு சிட்டி. இதெல்லாம் வேணான்னு தான் நான் ஒதுங்கி இருக்கிறேன். என்னைய விட்டுரு, நான் நல்லா படிச்சு பரீட்சை எழுதி நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு சத்யா சொல்ல, படிச்சு பாஸ் பண்ணி என்ன பண்ண போற? அங்கேயும் சம்பளத்துக்கு தானே வேலை செய்ய போற. மத்தவங்கள விட உன் திறமை தெரிஞ்சவன் நான் தான். அதனால நீ படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போனா என்ன சம்பளம் தருவாங்களோ அதை விட அதிகமா உனக்கு சம்பளம் தரேங்கிறாரு சிட்டி. உன் கூட சேர்ந்து இந்த மாதிரி கேவலமான வேலை செய்யறதுக்கு நான் வேலையே செய்யாம இருக்கலாம். நான் ஒழுங்கா படிச்சு நல்லா பாஸ் பண்ணி நல்ல வேலைக்கு போகணும். என் குடும்பத்துல இருக்கவங்க ஆசையும் அதுதான். எனக்கு காலேஜுக்கு டைம் ஆச்சு, கிளம்புறேன்னு திரும்புறாரு சத்யா. நில்லு சத்யா அப்படிங்க சத்யா திரும்பி நின்னு பாக்குறாரு. நான் இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், கேட்க மாட்டல்ல? இங்க பார் சத்யா, என்ன பகைச்சுக்கிட்டு உன்னால எதுவும் பண்ண முடியாது, எக்ஸாம் எழுத முடியாது, உன்னைய எழுதவும் விட மாட்டேன் அப்படின்னு சிட்டி சத்யாவை மிரட்டிட்டு இருக்காரு. அப்போ முத்து காரை கொண்டு வந்து ஒரு இடத்துல நிறுத்த, என்ன இங்க நிறுத்தி இருக்கேன்ட்டு கேட்டு 2 பேரும் இறங்குறாங்க.
ஆமா, நீங்க 2 பேரும் சித்தியோட ஆளாச்சே. உங்களுக்கு குடுக்க வேண்டிய மரியாதைய மரியாதையோட குடுக்கணும்ல. அதுக்கு தான். வாங்க, 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 வாங்க. அப்படின்னு முத்தப்ப முன்னாடி நடக்க 2 பேரும் பின்னாடியே வர்றாங்க. அதுவரையிலும் கையில வச்சிருந்த பேக்க டேபிள் மேல வச்சுட்டு, "என்ன பண்ண முடியும் உன்னால? நான் பாட்டுக்கு என் வழியில போயிட்டு இருக்கேன். தேவையில்லாம குறுக்க வந்தேன்னு வையு" அப்படின்னு சத்யாவும் மிரட்டிட்டு இருக்க. "வேணாம் சத்யா, உனக்கு லைஃபே இல்லாம போயிடும். உன்ன பரீட்சை எழுத விடமாட்டேன்" அப்படின்னு சித்தி கொஞ்சம் வேகமா கத்திக்கிட்டு இருக்க. டப்புன்னு உள்ளார வர்ற முத்து, "ஏய் நீ என்னடா பண்ற இங்கன்னு?" கேக்குறாரு சத்யா கிட்ட. உடனே சரக்கோட வந்த 2 பேரும், "அண்ணே, இந்த ஆளோட கார்ல வரப்ப பாட்டில ஓபன் பண்ணோன்னு இவன் குடிக்க கூடாதுன்னு சொல்றான்னு நாங்க சிட்டியோட ஆளுங்கன்னு சொன்னோம். அப்படியா? இத நீங்க முன்னாடியே சொல்லியிருக்க கூடாதான்னு சொல்லி நேரா இங்க கூட்டிட்டு வந்துட்டானே" அப்படின்னு ப்ளூ ஷர்ட் பையன் சித்தி கிட்ட சொல்லிட்டு இருக்க. சித்தி, "என்னடா இவன் தாடிய தடவிட்டு இருக்காரு. அதுவும் இல்லாம இவன் ஓவரா பேசுறான்னு. இவன சும்மாவே விடக்கூடாதுன்னு" அப்படின்னு சித்திகிட்ட சொல்ல, "டேய், உங்கள சும்மா விடணுமா வேணாமா நான் தான்டா முடிவு பண்ணணும்" அப்படிங்கிற முத்து ரைஸ் ஆகி பட்டு பட்டுன்னு போடுறாரு. "ஐயோ, அடிக்காத விடு, அடிக்காத விடுன்னு" 2 பேரும் கத்திட்டு இருக்க. சத்யா சந்தோஷமா சிரிச்சிட்டு பாத்துட்டு இருக்காரு. "என் வண்டியிலே வந்து தண்ணி அடிக்க போறீங்களா? கேட்டா இந்த தியாகி பேரை வேற சொல்றீங்க. ஏன்டா, இவனே வட்டி கூட்டு அடிச்சு புடிச்சு பொழைச்சிட்டு இருக்கிறான். இவன் ஒரு திருட்டு பொறுக்கி. இவனுக்கு நீங்க 2 பேரும் எடுப்பா" அப்படின்னு கேட்டுட்டே உடனே பார்த்து 4 போடுறாரு முத்து. உடனே 2 அல்லக்கைங்களும் பாஞ்சிட்டு வர்றாங்க ஏய்ன்னு. உடனே மஞ்ச சட்டைக்காரன் கையில இருக்க பாட்டில புடுங்கிட்டு, "ஏய், எவனாவது பக்கத்துல வந்தீங்க சொருவிடுவேன். ஏற்கனவே வாங்கியிருக்கீங்களடா, பாண்டா" அப்படின்னு முத்து சொல்ல, அப்படியே 2 பேரும் பேக் அடிக்கிறாங்க. "சரக்கு சரக்கு" அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு பட்டு பட்டுன்னு முத்து அடிக்க, "ஏய் முத்து" அப்படின்னு டேபிள்ல இருந்து கீழே குதிக்கிறாரு சிட்டி. "இருடா, உன் ஆளுங்களுக்கு மரியாதை கொடுத்துட்டு இருக்கேன்ல" அப்படிங்கிற முத்து மறுபடியும் பட்டு பட்டு பட்டுன்னு அடிக்க, "அடிக்காதீங்க அடிக்காதீங்கங்கிறாங்க இவருங்க 2 பேரும். இப்ப சிட்டியோட ஆளுங்கன்னு சொன்னீங்கல்ல, அதனாலதான் உங்க தலைவன் முன்னாடியே உங்களுக்கு குடுக்க வேண்டிய மரியாதைய குடுக்கறதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். இனிமே என் வண்டி மட்டும் இல்ல, எந்த வண்டிலயாவது பாட்டிலோட ஏறுனீங்க, குடிக்கிறதுக்கு வாய் இருக்காதுன்னு" முத்து பயங்கரமா அடிக்கிறதுக்கு மிரட்ட, 2 பேரும் பயந்து நடுங்கி, "சரிண்ணே சரிண்ணே சரிண்ணே" அப்படின்னு பயங்கரமா பம்மிட்டு நிக்கிறானுங்க. சத்யா கிட்ட வர்ற முத்து, "டேய், நீ என்னடா பண்ற? பழையபடி இவனுங்க கூட ஆரம்பிச்சிட்டியான்னு" கேட்க, "ஐயோ மாமா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் பாட்டுக்கு எப்பயும் போல காலேஜ் போயிட்டு இருந்தேன். இவனுங்க தான் என்னைய வழி மறிச்சு கூட்டிட்டு வந்துட்டானுங்க. இதுல வேற சித்தி என்னைய மறுபடியும் வேலைக்கு வான்னு கூப்பிடுறான்" அப்படின்னு சத்யா சொல்ல, "எதுக்கு? மறுபடியும் பழையபடி அடிதடி வசூல் பண்றதுக்கா?" அப்படின்னு முத்து கேட்க, "இல்ல, கணக்கு வழக்கெல்லாம் அவனுக்கு பார்க்கணுமா" அப்படின்னு சத்யா சொல்ல, "நீ என்ன சொன்னங்கிறாரு முத்து. நான் வந்து நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டேன் மாமா. என் குடும்பத்தோட ஆசையும் அதுதான் சொன்னேன்" அப்படின்னு சத்யா சொல்ல, "இப்பதான்டா கரெக்டா சொல்லியிருக்கிற. தப்பு பண்ணிட்டு திருந்துறவன் திரும்ப எப்பவுமே தப்பு பண்ண மாட்டாங்கறத நீ நிரூபிச்சுட்டடா" அப்படிங்கிற முத்து. "அதான் சொல்லிட்டேல்ல, வா போலாங்கிறாரு முத்து. "மாமா, ஓவரா மிரட்டுறான் மாமா இவன். என்னை எக்ஸாம் எழுத விட மாட்டேன்னு சொல்றான்" அப்படின்னு சத்யா கம்ப்ளைண்ட் பண்ண, முத்து திரும்பி சிட்டிய பாக்குறாரு. சிட்டி அப்படியே பம்மிட்டு நிக்க. முத்துக்கு சிரிப்பு சிரிப்பா வருது. "டேய், இவன் என்ன காலேஜ் பிரின்சிபலா? முல்ல மாதிரி ஃப்ராடு. நீ எக்ஸாம் எழுதுறத இவன் தடுத்துருவானாமா" அப்படின்னு சத்யாவோட தோல்ல கைய போட்டுட்டு முத்து கேட்க, "ஏய் சத்யா, இவன் பேச்ச கேட்டுட்டு ஆடாத. என்ன மீறி போனா உன்னை பரீட்சை எழுத விட மாட்டேன்டா" அப்படின்னு சித்தி சொல்ல, ஏன்னு மிரட்டிட்டு பக்கத்துல வர்ற முத்து சலிச்சுக்கிட்டு, "ச்சே, எத்தனை தடவை தான்டா நானும் உன்னை அடிக்கிறது? எனக்கே கடுப்பா இருக்கு, போர் அடிக்குது" அப்படின்னு முத்து சொல்ல, "அதெல்லாம் முன்னாடி. இப்ப என் மேல கைய வச்ச, சுத்தி பார்த்தல்ல" அப்படின்னு சித்தி சொல்ல, முத்து அப்படியே சுத்தி பாக்குறாரு. இந்த பக்கம் இருந்த 2 அல்லக்கைங்க, அந்த பக்கம் 2 அடியாளுங்க, 2 பேரும் அப்படியே பயத்துல பம்மி நிக்கிறானுங்க. என்ன பண்ணுவானுங்க? "டேய், உன் பின்னாடி 4 பேர் இருந்தாதான் நீ தைரியமா இருப்ப. ஆனா நான் அப்படி இல்ல. என் முன்னாடி எவன் வந்தாலும் எத்தனை பேர் வந்தாலும் தூக்கி போட்டு மிதிச்சு போயிட்டே இருப்பேன். என் பொண்டாட்டிய நீ தள்ளி விட்டு அவளுக்கு அடிபட்ட அன்னைக்கு ஒரு 2 கையையும் வெட்டிட்டு நான் ஜெயிலுக்கு போயிருப்பேன். என்னைய நம்பி என் பொண்டாட்டி, அப்பா, குடும்பம் எல்லாம் இருக்கேன்னு கம்முன்னு இருக்கேன். நீ என் குடும்பத்தை சீண்டி பார்த்தன்னு வையேன், எதை பத்தியும் நான் யோசிக்க மாட்டேன். ஏன்டா, படிக்கிற பையனை ஆள் வச்சு இழுத்துக்கிட்டு வரியா நீ? ஏய், உங்க எல்லாருக்கும் சொல்றேன், எவனாவது திரும்ப சத்யா பக்கம் வந்தீங்க, எவனுக்கும் நடக்கிறதுக்கு கால் இருக்காது" அப்படிங்கிற முத்து. "வா சத்யான்னு 2 எட்டு போறவரு மறுபடியும் திரும்பி வர்றாரு. "அது என்னடா சொன்ன? அவனை பரீட்சை எழுத விட மாட்டியா?" "டேய், அவன் பரீட்சை எழுதுவான், பாஸ் பண்ணுவான், அதுவும் டாப் கிளாஸ்ல. பாஸ் ஆகி பெரிய ஆபீசர் வேலைக்கு போவான். நீ அதை எப்படி தடுக்கிறேன்னு நானும் பாக்குறேன்டா" அப்படின்னு சொடக்கு போடுற முத்து. "வாடான்னு சத்யாவை கூட்டிட்டு வர்றாரு. முத்து முன்ன மாதிரி இல்லாம ரொம்பவே ஹேண்ட்ஸமா இருக்காரு. அவர் வெளிய போக சிட்டி தாடிய தடவிக்கிட்டு யோசிச்சுட்டு நிக்கிறாரு. வெளிய போயிட்டு வர்ற மீனா பர்ஸ வச்சுட்டு கிச்சனுக்குள்ள நேரா வர்றாங்க. அங்க வந்து பாத்துட்டு அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. "என்ன ரோகிணி, நீங்க சமைச்சிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு கேட்க, "ஆமா, என்ன பண்றது? எனக்கு நானே சமைச்சுக்கணும்னு ஆன்ட்டி ஆர்டர் போட்டிருக்காங்கன்னு" ரோகிணி சொல்றாங்க. "இத்தனை நாளா நீங்க சமைச்சதே இல்லையே, உங்களுக்கு இதெல்லாம் கஷ்டமா இருக்கும்ல?"
அப்படின்னு மீனா கேட்டுட்டு இருக்க. கரெக்ட்டா ஸ்ருதி அங்க வர்றாங்க. இத கேட்டுட்டு சிரிக்கிறாங்க. அடுப்புல எதையோ கிளறிட்டு இருக்க ரோஹிணி திரும்பி பார்த்து, "இப்ப எதுக்கு சிரிக்கிறீங்க ஸ்ருதின்னு?" கேக்குறாங்க. "இல்ல, அப்பவே நான் யோசிச்சேன். நீங்க பொய் சொன்னது தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களோட மினிஸ்டர் பதவி பறிபோக போகுதுன்னு." ஸ்ருதி சொல்ல, "என்ன சொல்றீங்கங்கறாங்க ரோஹிணி." "இல்ல, ஆன்ட்டி உங்கள இப்ப கிச்சன் டிபார்ட்மெண்ட்டுக்கு டீப்ரமோட் பண்ணியிருக்காங்கல்ல, அத சொல்றேன். அவங்க உங்கள கிச்சன் பக்கமே கால் போட விடாம பாத்துக்கிட்டாங்க. மீனாவல்ல இதெல்லாம் பண்ண சொல்லுவாங்க. இன்னைக்கு உங்கள டிபார்ட்மெண்ட் மாத்திட்டாங்க போல. ஃபேவரைட் மருமக இப்ப சோறு பண்ற மருமகளா ஆயிட்டீங்க." அப்படின்னு ஸ்ருதி சொல்லிக்கிட்டே சிரிப்ப அடக்க முடியாம சிரிக்க, மீனாவுக்கும் கொஞ்சம் சிரிப்பு வந்துருது. ஆனா ரோஹிணி இங்க விதின்னு ஒண்ணு சொல்றாங்கல்ல, அது உண்மையா தான் இருக்கும் போலல்ல. அவ்வளவு நேரம் எல்லாரும் மண்டபத்துல தானே இருந்தோம். ஆனா உங்க மலேசியா மாமா உங்க கண்ணுல படாம கடைசியா முத்து மீனா கண்ணுல பட்டிருக்காரு பாத்துங்களேன். அப்ப அது விதி தானே அப்படின்னு ஸ்ருதி கேட்க, ரோஹிணி அப்படியே வெறுப்பும் வருத்தமுமா மீனாவ பாக்குறாங்க. நாளைய ப்ரோமோல மனோஜ் கட்டில்ல படுத்திருக்க ரோகிணி மெதுவா வந்து உட்கார்றாங்க. பேய பார்த்த மாதிரி பயந்து போய் மனோஜ் எழுந்து வெளியே வந்துடுறாரு. கையில தலவாணியோட போற மனோஜ் பார்த்து, "டேய் எங்கடா போறேன்னு?" விஜயா கேக்குறாங்க. "நான் மாடியில போய் படுக்க போறேம்மான்னு" மனோஜ் சொல்ல, "நீ எதுக்கு மாடியில போய் படுக்கணும்? உனக்கு என்ன இங்க ரூமா இல்ல? உனக்கு தான் இங்க எல்லா உரிமையும் இருக்கு. உள்ள போ." அப்படின்னு விஜயா சொல்ல, தலவாணியையும் பெட்ஷீட்டையும் எரிஞ்சிட்டு பெட்ல படுத்து போத்திக்கிறாரு மனோஜ். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ரோகிணி அப்படியே சரிஞ்சு கபோர்டோட உட்கார்றாங்க. அவங்க கண்ணுல இருந்து கண்ணீர் வழிஞ்சிட்டு இருக்கு. மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.